நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா, சார் எளிமையாக ரொம்ப சுலபமாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் சார், அதுக்கு என்ன வழி? என்னால் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கு முதல்ல நேரம் இல்லை, இன்னொன்று குடும்ப பிரச்சனைகள். அதில் இந்த காலகட்டத்தில் எனக்கு அதெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். அதனால் கொஞ்சம் எளிமையாக எப்படி நம்ம வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஆரோக்கியம், இது எல்லாமே இருந்தாலும் டோட்டலாக நம்ம முதல்ல சரண்டர் ஆக வேண்டியது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகரை வழிபட்டால் விக்னங்கள் தீரும். அதுதான் விளக்கேற்றும் நேரம். ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும், முதல்ல அந்த தலைவாசல் தெளிவாக இருக்கணும், அருமையாக இருக்கணும். நல்ல ஜம்முன்னு மஞ்சள் தண்ணி தெளித்து, சாயந்தரத்தில் மட்டும் இல்லை,
காலையில் சாயந்தரம் 2 வேளை இல்லத்தரசி தன்னுடைய கையால் அந்த மஞ்சள் தண்ணி தெளித்து அழகான ஒரு கோலம் போட்டு, நான் மாக்கோலம் போட்டேன் அதெல்லாம் இல்லை, பச்சரிசி கோலம். அந்த பச்சரிசி கோலம் போட்டு அந்த வீட்டினுடைய தலைவாசலில் முதல்ல சுத்தம் பண்ணி மாவிலை தோரணங்கள், அதே மாதிரி அந்த வாசல் படியில் நான் பெயிண்டில் வரைஞ்சேன் சார், மஞ்சள் மாதிரியே குங்குமம் மாதிரியே எல்லாம் போட்டிருக்கேன் சார் அப்படிங்கிறத விட என்ன பண்ணணும்னு இந்த பாட்டை கேட்டுட்டு பேசுவோம். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சுத்திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊதுவத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், பத்மதமை காப்பாய் நமஸ்காரம். ஒவ்வொரு தலைவாசப்படியிலையும் அதே மாதிரி கோலங்கள்லாம் போட்டு தண்ணி தெளித்து காலையில் சாயந்தரம் அந்த தலைவாசப்படியில் இந்த இல்லத்தரசி தன்னுடைய கையாலேயே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த வாசப்படிக்கு தெய்வ கடாட்சம் கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். அந்த தலைவாசப்படிக்கு உயிர் கொடுத்து லக்ஷ்மியை வரவேற்கணும். அப்போ லக்ஷ்மியை வரவேற்கணும்னா எந்த இடத்துலையும் நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒளி எங்கே இருக்கிறதோ அந்த இடம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிற இடத்துல நிறைய நேரம் வேலை செய்யலாம். நிறைய நேரம் வேலை செஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் வீட்டில் பணப்பிரச்சனை தீரும். பணப்பிரச்சனை தீர்ந்தால் எல்லாருமே ஒரே குதூகலமாக சந்தோஷமாக ஒரே சிரிப்போட தானே இருப்பீங்க. श्री महालक्ष्मी श्री
पीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते। सूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। स्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते। महालक्ष्मी अष्टकस्तोत्रं यः पठे भक्तिमान् नरः सर्वसिद्धिम् अवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। இந்த இல்லத்தரசி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் தீபம் எரிகிறபடி 2 அகல் விளக்கு வீட்டினுடைய தலைவாசப்படியில் ஏற்றணும். அதே மாதிரி அந்த வீட்டினுடைய தலைவாசப்படியில் இருந்து காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றி சாயந்தரமாக அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் சுவாமி ரூமில் வச்சு சுவாமியை யதாஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு விளக்கு பூஜை செய்யணும். அதனால தான் நம்ம 5:30 மணிக்கு இந்த விளக்கேற்றும் நேரம் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஏன்னா சூரியனது அஸ்தமன காலத்தை பார்த்து, அதே மாதிரி உங்களுக்கு சந்திரனுடைய உதயத்தை பார்த்து, அந்த சந்திர உதய காலத்தில் கரெக்டாக நீங்கள் விளக்கு ஏற்றும்போது, இந்த பாடல்களை கேட்கும்போது லக்ஷ்மி உங்கள் வீட்டை தேடி நிச்சயமாக வருவாள்.
சார் நீங்கள் சொன்ன மாதிரியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் சார். எனக்கு தெரிஞ்ச மந்திரம், நீங்கள் சொன்ன அந்த பாடல்கள், ஏன் நம்ம விளக்கேற்றும் நேரத்தில் சொன்ன அந்த பாடல்களாம் கூட கேட்டுக்கிட்டு விளக்கேற்றிக்கிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக டெய்லி நாங்கள் பண்ணுறோம் சார். இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார் அப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது சுமங்கலிகள் வந்தால் வெறும் கையோடு அனுப்பாதீங்க. அது மட்டும் இல்லை, வந்த உடனே முதல்ல தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி மாதிரி மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு ஆஸ்வாசப்படுத்தக்கூடியது, உயிர் நீர்னு சொல்லக்கூடியது வேறு எந்த பொருளுமே கிடையாது. நீருக்கு தான் அவ்வளோ மரியாதை. அதனால் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளாகட்டும், முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாப்பிடுங்க, ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க. இதை முதல்ல பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்குவாள். லக்ஷ்மி வர்றது ஒரு புறம், லக்ஷ்மியை தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பேசுவோம். எனக்கென்ன கவலை, நினைத்தது நடக்கும். லக்ஷ்மி வருகை தந்தாள், விஜயலக்ஷ்மி வருகை தந்தாள். எனக்கென்ன கவலை, நினைத்தது நடக்கும். லக்ஷ்மி வருகை தந்தாள். கூந்தல் மின்னல் மகுடம் கோமளவல்லி குளிர்முகம் மதுரம். மேக கூந்தல் மின்னல் மகுடம் கோமளவல்லி குளிர்முகம் மதுரம். சீரிடும் சிங்கம் ஆசனமாகும், சீரிடும் சிங்கம் ஆசனமாகும். தேவி நடந்தால் அன்னம் நாணும். எனக்கென்ன கவலை, நினைத்தது நடக்கும். லக்ஷ்மி வருகை தந்தாள். கத்தி பாசக்கயிறு சக்கரம் கருணை காட்டும் கைகள் வலப்புறம். கத்தி பாசக்கயிறு சக்கரம் கருணை காட்டும் கைகள் வலப்புறம். சங்கு கேடயம் அங்குசம் வரதம், சங்கு கேடயம் அங்குசம் வரதம். தாங்கும் கைகள் தாயின் இடப்புறம். எனக்கென்ன கவலை, நினைத்தது நடக்கும். லக்ஷ்மி வருகை தந்தாள். பத்தினி பெண்ணின் பக்கத்தில் இருப்பேன், பக்தரை தாக்கும் துக்கத்தை துடைப்பேன். பத்தினி பெண்ணின் பக்கத்தில் இருப்பேன், பக்தரை தாக்கும் துக்கத்தை துடைப்பேன். எக்கணமாயினும் என்னை நினைத்தால், எக்கணம் ஆயினும் என்னை நினைத்தால் வெற்றியும் உனக்கே நிச்சயம் என்றாள்.
எனக்கென்ன கவலை, நினைத்தது நடக்கும். லக்ஷ்மி வருகை தந்தாள், விஜயலட்சுமி வருகை தந்தாள். எனக்கென்ன கவலை, நினைத்தது நடக்கும். லக்ஷ்மி வருகை தந்தாள். நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ஈவன் தோ நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. சார் வர்றவங்களுக்கெல்லாம் நான் அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையே சார் அப்படின்னா கூட ஒரு மாதுளம்பழம், ஒரே ஒரு வாழைப்பழம், இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொய்யா பழம், இந்த கொட்டைகள் நிறைய இருக்குது பாருங்கள், அந்த சீட்ஸ், அது நிறைய இருக்கிற பழங்கள் தானம் பண்ணும். அந்த பழங்களுக்கு சுமங்கலி தத்துவத்தை தரக்கூடியது. வேறு ஒன்றும் இல்லைங்க, அதில் உள்ள அந்த விட்டமின் நீங்களும் சாப்பிட்றீங்க, வந்தவங்களுக்கும் கொடுக்குறீங்க, இருவருமே பகிர்ந்து கொள்கிறீர்கள். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு ஜாக்கெட் பிட்டு கொடுப்பாங்க பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரே ஜாக்கெட் பிட்டையே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யலாமா? அதுலேயும் என்ன நிறங்கள் பேசுவோம் பாருங்கள். புத்தம் புது மலர் எடுத்து மாலை தொடுத்து அருள் பொங்கிடும் முன்னடி சேர்த்து புத்தம் புது மலர் எடுத்து மாலை தொடுத்து அருள் பொங்கிடும் முன்னடி சேர்த்து இந்த புவனம் 14 தனதாக்கி காத்திடும் பூவிழி சுடரொளி முன்னால் புவனம் 14 தனதாக்கி காத்திடும் பூவிழி சுடரொளி முன்னால் பிறவி புண்ணியம் கிடைக்குமே தன்னால் பிறவி புண்ணியம் கிடைக்குமே தன்னால் புத்தம் புது மலர் எடுத்து மாலை தொடுத்து அருள் பொங்கிடும் முன்னடி சேர்த்து புத்தம் புது மலர் எடுத்து மாலை தொடுத்து அருள் பொங்கிடும் முன்னடி சேர்த்து மங்கள குங்கும செந்நிற பொட்டுடன் மாவிலை தோரண வாசல் மங்கள குங்கும செந்நிற பொட்டுடன் மாவிலை தோரண வாசல் அங்கே எங்கள் குல
சிறப்பும் பெருக்கும் புத்தம் புதும் மலர் எடுத்து மாலை தொடுத்து அருள் பொங்கிடும் முன்னடி சேர்த்து இந்த புவனம் 14 தனதாக்கி காத்திடும் பூமியை சுடரொளி முன்னால் பிறவி புண்ணியம் கிடைக்குமே தன்னால் புத்தம் புதும் மலர் எடுத்து மாலை தொடுத்து அருள் பொங்கிடும் முன்னடி சேர்த்து. அவங்க வீட்டில் ஒரு ப்ளூ கலர் கொடுத்தாங்க சார், அதை இவங்க வீட்டுக்கு கொடுத்தேன் சார். இவங்க வீட்டில் ஒரு கருப்பு கலர் கொடுத்தாங்க சார், இவங்க வீட்டில் கொடுத்தோம் சார். இந்த மாதிரி அந்த ஜாக்கெட்டு பிட்டு துண்டுகளை வந்து ரவுண்டில் விடவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி 70 சென்டிமீட்டர் வாங்கினேன், 70 80 வாங்கினேன், இப்படிலாம் கிடையாது. நல்ல அருமையாக 1 மீட்டர் வாங்கி அவங்க கொடுக்குறவங்க உபயோகப்படுத்தினோம். நல்ல நிறங்கள், மஞ்சள் நிறங்கள், தங்க நிறங்கள், சிகப்பு, பச்சை, இப்படிப்பட்ட நிறங்கள் உள்ள ஜாக்கெட்டுகள் அதே மாதிரி யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஜாக்கெட்டுகளை அவங்க தராங்களோ அதே மாதிரி துணிகளை நீங்கள் கொடுங்க. இதுக்கு பேர் வஸ்திர தானம்னு பேர். நாம் இங்கிலீஷில் வேணா சொல்கிறோமே ஒழிய ஜாக்கெட் பீட்ஸ் அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறோம். ஆனால் இதற்கு பேர் வந்து வஸ்திர தானங்கள். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நிறைய இருக்குங்க, சாஸ்திரத்தில் பேசுவாங்க. நான்முகி பூரணி நாராயணி, நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. அந்தரி சுந்தரி சங்கரிணி, அந்தரி சுந்தரி சங்கரிணி, அருள்மிகு காமாட்சி விஷாதாட்சிணி, அருள்மிகு காமாட்சி விஷாதாட்சிணி. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. கொல்லூரிலே நீ மூகாம்பிகே, கொல்லூரிலே நீ மூகாம்பிகே, அருள் கூடல் மதுரையிலே மீனாம்பிகே. கொல்லூரிலே நீ மூகாம்பிகே, அருள் கூடல் மதுரையிலே மீனாம்பிகே. திருவொற்றியூரிலே வடிவாம்பிகே, திருவொற்றியூரிலே வடிவாம்பிகே, திருவருள் தருவாயே உமையாம்பிகே, திருவருள் தருவாயே உமையாம்பிகே. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி, கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி, கருணையில் உலகாளும் புவனேஸ்வரி. கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி, கருணையில் உலகாளும் புவனேஸ்வரி. கோலவிழி நாயகி ஜெகதீஸ்வரி,
அருள் கோடி தரும் கற்பகமே பரமேஸ்வரி, அருள் கோடி தரும் கற்பகமே பரமேஸ்வரி. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. சாமுண்டி சிவகாமி காந்திமதி, சாமுண்டி சிவகாமி காந்திமதி. சங்கரி மாகாளி கருமாரி, சாமுண்டி சிவகாமி காந்திமதி. சங்கரி மாகாளி கருமாரி, ஊர்தோறும் பேர் மாறி வாழ்பவளே, ஊர்தோறும் பேர் மாறி வாழ்பவளே. உலகாளும் ஆசக்தி உன் சக்தியே, உலகாளும் ஆசக்தி உன் சக்தியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இன்னைக்கு லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கான வழி பார்த்தோம். நாளைக்கு லக்ஷ்மி தங்குவதற்கான வழி பார்க்க வேண்டாமா? தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, உங்கள் மகள், உங்கள் மருமகள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி நாளைக்கு பாருங்களேன். நிறைய பேசுவோமே லக்ஷ்மி கடாட்சம்ல, எல்லோரும் இன்புற்று இருக்க வேறொன்றர் ஏன் பராபரமே. அதுதான் விளக்கேற்று நேரம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे, अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं, गोविन्दं भज मूढमते. भज गोविन्दं भज गोविन्दं, गोविन्दं मूढमते. सम्प्राप्त सन्निधि काले नहीं क्षति करने करने. भज गिरि धना कृष्णा मूढ़ जगिरि धनागम कृष्णा पुरुष बुद्धि मनसि कृष्णा पुरुष बुद्धि मनसि कृष्णा. यल्ल भस कर्म पातो यल्ल भज पाचन शक्तः
यावतीतो आर्जनशक्तः निज परिवारोनतः पश्चाजीवति पश्चाजीवति पृच्छति पृच्छति हरति निमेषात् कालसरं यौवनगर्वं हरति निमेषात् कालसरं मायामयमिदम् अखिलं हित्वा मायामयमिदम् अखिलं हित्वा प्रविश विदित्वा ब्रह्मपदं प्रविश विदित्वा भज गोविन्दं भज वन्दिततरु मूलदेवातः शय्याभूतलम् अजिनं वासः वन्दिततरु मूलदेवातः शय्याभूतलम् अजिनं वासः सर्वे परितः भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलकणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलकणिका पीता सकदपि सकदपि मुरारी समाचारकदपि समाचारिते क्रियते शयमे भज 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 पुनरपि जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरशयनं पुनरपि जठरशयनं इह संसार बहुत संसार बहुत पागे
Hare Hare Govinda Hare Govinda Gita Namasakasam Deyam Shipati Rupamagasam Deyam Gita Namasakasam Deyam Shipati Rupamagasam Deyam Sajjana Sangha Chittam Deyam Sajjana Sangha Chittam Deyam Veerajanaya Jamitam Deyam Veerajanaya Jamitam Hari Gopindam Bhaja Bhavayanityam Nasti Tata Sukha Desha Satyam Arthamanatham Bhavayanityam Nasti Tata Sukha Desha Satyam Putranda Pidhana Bhajibhi Putranda Pidhana Bhajibhi Sarvatraisha Vihitaritihi Sarvatraisha Vihitaritihi Samsara Chira Bhavamukha Murucharana Nibharabhayataha Samsara Chira Bhavamukha Sendriyamana Yamadevam Sadhiyamanasa Niyamadevam Drakshasi Nija Hridayastam Devam Drakshasi Nija Hridayastam Devam Bhaja Govindam Bhaja Govindam